வணக்கம். சிம்ம ராசி. 7ஆம் இடத்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல பாவத்துவமாக மறையிறாருங்க. எங்கும் எதிலும் கவனம் செலுத்தக்கூடிய நேரம்தான் இந்த நேரம். சிம்ம ராசிக்கு எல்லா விஷயத்திலையும் சங்கடங்கள் நிறைந்த இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல சனியோட இணைஞ்சவர் இப்போ பார்த்திங்கன்னா ராகுவோட போய் சேர்றாருங்க. அதுவும் பாவத்துவமாக தான் ஆகுது. கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அனைத்து விதமான பலன்களும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து அதாவது 8ஆம் இடத்துல மறைகிறது தவறு என்றாலும் அவர் பார்த்திங்கன்னா 3-10க்கு அதிபதிங்க. தைரியம் வீரியஸ்தானத்துக்கு அதிபதியே இந்த சுக்கிரன் 8ல் போய் மறைகிறாரு. அது ராகுவின் பிடியிலேயே இணைகிறாரு. சனி பயிற்சிக்கு அப்புறம் சனியுடைய பிடியில் மாட்டிக்குவார். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நெகட்டிவான காலகட்டம் தாங்க. என்ன பண்ணுவார்? கணவன் மனைவியிடையே இருந்து வந்த இது நாள் வரை இருந்து வந்த ஒற்றுமையை குலைப்பார். அப்போ நீங்கள் கணவன் மனைவி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையை தருவார். அதுவும் உங்களுக்கு ஒத்து வராத தன்மையாக இருக்கும். அதனால் 8ல் சுக்கிரன் மறையிறது தவறான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் உச்சமாகி பாவத்துவமாகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார். அப்போ 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 6ல் மறைகிறாரு, உச்சமாகிறார். உச்சமாகிறது மட்டும்தான் இங்கே பாசிட்டிவான அமைப்புங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஊரில் நடக்கிற எல்லா விதமான பொதுவான விஷயங்களும் நீங்கள் மூக்கு நுழைப்பீங்க. தனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் விலகி போகக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் பொது விஷயத்தில் பொது பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு விதமாக உங்களுக்கு எப்போவுமே தைரியம்தான். எல்லா விஷயத்துலையும் நான் தான் முன்னிலை அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நெகட்டிவான தன்மையாக மாறுதுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயத்தில் நீங்கள் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்த காலகட்டம் மாதிரி நீங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த ரியாக்ஷன் அந்த வார்த்தையே தடித்து உங்களுக்கு சாதகமாக அற்ற ஒரு வார்த்தையாக மாறி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். எடுத்தோடனே மக நட்சத்திரத்துக்கு தான் இப்போ பாதிப்பு வரப்போகுது. அது மார்ச்சுக்கு அப்புறம். ஓகே, அப்போ பொதுவான விஷயம் அஷ்டமச்சனிங்கும் போது மற்ற கிரகத்தினுடைய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எடுபடாமல் போயிடும். ஏன்னா சனி பகவான் தான் பார்த்திங்கன்னா அனைத்து கிரகங்களுக்குடைய முன்னோடியாக இருப்பார். ஏன்னா அவர் 100% பாவகிரகம். ஒரு பாவகிரகம் தன் வீட்டுக்கு அதாவது தன் ராசிக்கு 8ல் இருக்கும்போது அதுவும் சனி பகவான் இருக்கும்போது அஷ்டமச்சனியை செயல்படுவார். இந்த காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா வாய்விட்டு அழுகக்கூடிய தன்மையை இந்த சனி பகவான் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த சனி 8ஆம் இடத்துல அமரும்போது சுக்கிரனுடைய இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலான அமைப்புங்க. ஒரு 4 மாதத்துக்கு இந்த அஷ்டமச்சனியுடைய காலகட்டம் உங்களுக்கு கடுமையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஆயினும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சனி இணைவு அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா மனைவி விஷயத்துலையும் நண்பர்கள் விஷயத்துலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழிலினுடைய பார்ட்னர்கள் அவங்க விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 4 மாதத்துக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் சுபத்துவம் அடைகிறது ஒரு விஷயத்தில் நல்ல விஷயந்தான். நெகட்டிவ்னு ஒரு விஷயத்தில் பாசிட்டிவான அமைப்பு தான். இந்த பாசிட்டிவான அமைப்பு ஒரு 4 மாதத்துக்கு நீடிக்கும். அதனால் சுக்கிரன் அடுத்த பயிற்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுத்துட மாட்டார். ஆயினும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி சூரியனுடைய வலுங்கிறது எங்கேயுமே நான் தான் முன்னாடி, எங்கேயுமே நான் என்னோடது தான், நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு
சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவாருங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் பொதுவான காரியங்களையாகட்டும் நீங்கள் வந்து சற்று கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். ஆனால் அதை ஏற்றுக்கவே மாட்டீங்க ஆரம்பத்தில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களை கிரக பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தங்காட்டி கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டீங்க. இப்போ வந்து சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து அதை வந்து முறியடிப்பார். சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான தன்மையை கொடுக்குங்க ஒரு 4 மாதத்துக்கு. சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அடுத்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் அது இந்த தடவை 4 மாதங்கள் ஒரே ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு வந்து ஒரு கொடுப்பணினே சொல்லலாங்க. தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அது உங்களை திருப்பி அடிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். தொழிலில் தயவுசெய்து அகலக்கால் வைக்காதீங்க. தொழில் போயிட்டுருக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சார் திருமணம் தயவுசெய்து ஒரு 2 வருஷத்துக்கு குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறது கூட அதை வந்து ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க. ஒத்தி வைக்கிறது இல்லைங்க, நடக்காது, தடுதல் தான் வரும். அதாவதுங்க எதுலேயும் தடை அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமச்சனியுடைய முக்கியமான தாக்கம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனியும் வந்து பாவத்துவமாக, அதாவது சனியோடைய எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து பாவத்துவம் ஆகிடுங்க. இந்த 3-11க்கு அதிபதியான 3-10க்கு அதிபதியான சுக்கிரன் வந்து பாவத்துவம் அடைகிறார். அப்போ நீங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் கவனம் தவறினாலும் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். தொழில் மட்டும் இல்லை, நீங்கள் போயிட்டுருக்கிற வேலையிலையும் கூட அப்படி தான். அதாவது ஒபே த பாஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து வேலை செஞ்சவங்களுக்கு வந்து பொருந்தும். அதனால் முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை விட்டுட்டு உங்களுடைய அதிமேதாவித்தனத்தை இப்போ நீங்கள் காமிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையை கொடுத்துருங்க. அதனால் கவனம் தேவை, எல்லா விஷயத்துலேயும் கவனம் தேவை. சுக்கிரனும் பாவத்துவம் அடைகிறார். அப்போ வந்து மனைவி விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. ஏன்னா வந்து மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்றவங்க வந்து சிம்ம ராசி பொறுத்தளவு அது எடுபடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பேச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாதுகாக்கப்படுவீங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சாலும் அவர் வந்து உச்சமாகிறார். அப்போ மனைவியுடைய சொல் பலிதமாகக்கூடிய தன்மை இருக்குங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் தாராளமாக மனைவியுடைய பேச்சை கேட்டிங்கன்னா கட்டாயம் நல்ல பலன்கள் இருக்குங்க. இந்த அஷ்டமச்சனியிலையும் அது ஒரு விதிவிலக்காக இருக்குங்க. அப்போ சுக்கிரன் வந்து உச்சமாகிறாரு சார் ஒரு 4 மாதத்துக்கு என்ன பண்ணுவாருங்க? சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் பண்ணிட்டு இருக்கிற தொழில்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. தொழில் விஷயத்தில் நீங்கள் புதுசாக எதுவும் முதலீடு செய்யக்கூடாது, புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது, புதுசாக பண்ணுற ஐடியாவே இருக்கக்கூடாதுங்க. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராப்ளைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்சாலும் அது மனைவியுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து சுக்கிரன் வந்து அவர் வந்து தன் மனைக்கு 6ல் மறைஞ்சாலும் உச்சமாகிற கண்டிஷனில் மனைவி சொல்லும் மந்திரம் அப்படிங்கிற ஒரு பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதகமில்லாத சூழ்நிலையை கொடுக்குங்க. அப்போ லாபங்கள் குறையாது. அதனால் மனைவி பேச்சை கேளுங்க, தவறே இல்லை. அனைத்து முன்னேறிய சகோதரர்களும் மனைவியுடைய பேச்சை கேட்டவங்க தான், கணவனுடைய பேச்சை கேட்டவங்க தான் நல்ல விதமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு மனைவிக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கணும், தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன் கணவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அமைப்பு தாங்க நம்ம இந்திய பெண்களை பொறுத்தளவில் சாத்தியமாகக்கூடிய தன்மை. ஏன்னா நம்மளும் வந்து பொது விஷயத்தில் இருக்கிறோம், அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். பட்டு அவங்கவுங்க சூழ்நிலையை வந்து யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக வச்சுருக்காது. ஆனால் மனைவி மட்டும்தான் தான் நல்லா இருக்கணும், தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே அமைப்பு வந்து மனைவி கிட்ட தான் இருக்குங்க. தாயாரும் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய இருந்தாங்கன்னா எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பாங்க. ஆனால் இந்த மனைவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னன்னா தான் தன் குழந்தைகள் தன் கணவர் நல்லா இருக்கணும் மட்டும்தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2வது விஷயந்தான் மற்றது எல்லாமே. அதனால் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த 4 மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனியோட சுக்கிரன் சேர்றது ஒரு பாதுகாப்பான அருமையான தன்மைங்க. அப்போ வந்து தாராளமாக நீங்கள் மனைவி பேச்சை கேட்கலாம். மனைவி பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த
இந்த அஷ்டமச்சண்டியுடைய தாக்குதல் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்குங்கிறது தான் இந்த சிம்ம ராசிக்கு சுக்கிர பயிற்சியினுடைய பலன்கள். நன்றி, வணக்கம்.